உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது ஏற்காடு இடைத்தேர்தல் களம். குழு ஏற்காடு இப்பொழுது இந்த அரசியல் பரபரப்பால் தகதகிறது அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று ஏற்காட்டில் தன்னுடைய சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நாளை முதல் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பிரச்சாரத்தை அந்த தொகுதியில் செய்கிறார். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் நேரடியாக மோதும் களம் இது. எப்படியாவது ஏற்காட்டை தக்க வைக்க வேண்டும், அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், இல்லையென்றால் வித்தியாசத்தையாவது குறைக்க வேண்டும் என்ற முனைப்பில் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாமக, தேமுதிக மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த களத்தில் இல்லை. அந்த ஆதரவு மனப்பான்மை உள்ள வாக்குகள் எந்த பக்கம் போகும்? இந்த வாக்கு முடிவுகள், இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்வரக்கூடிய வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, கூட்டணி மாற்றங்களை கொண்டு வருமா? இதுபோன்று பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தல் என்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த ஒரு மாநிலத்திலும் புழங்கிய பணத்தை விடவும் அதிகமான பணம் ஏற்காடு இடைத்தேர்தலில் புழங்குவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் கமிஷனால் பல பறக்கும் படைகள் உருவாக்கப்பட்டு 24 மணி நேரம் 100க்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பு பணிகள் தொகுதி முழுக்க ஈடுபட்டுள்ள போதிலும் தொடர்ந்து பல புகார்கள் வந்து கொண்டுள்ளன. வேட்டி, சேலைகள், பரிசு பொருட்கள் வழங்கப்படுவது, தலைக்கு ரூபாய் 2000 தொடங்கி 3000 வரை வழங்கப்படுவது, நூதன வழிமுறைகளில் பொதுமக்களுக்கு பணத்தையும் பரிசு பொருட்களையும் சேர்ப்பது என இரு முக்கிய கட்சிகளும் வியூகம் வகுத்து செயல்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக திமுக தரப்பில் தேர்தல் கமிஷனரிடம் புகார் மனுக்கள் தரப்பட்டுள்ளன. அதிமுக தரப்பிலும் புகார் மனுக்கள் தரப்படுகின்றன. அடிதடிகள், ரகளைகள், கைதுகள் அரங்கேறியுள்ளன. இதற்கிடையே முதலமைச்சர் பிரச்சாரத்தை முடித்துவிட்டார். அனைத்து அமைச்சர்களும் தொகுதியில் முகாமிட்டு பம்பரமாக சுற்றி வருகின்றனர். திமுக தரப்பிலும் ஸ்டாலின் நாளை பிரச்சாரம் தொடங்க உள்ளார். அனைத்து நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி செயல்பட்டு வருகின்றனர். ஏன் இடைத்தேர்தல்கள் தமிழகத்தில் இயல்பாக நடந்தேறுவது இல்லை? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த தேர்தல் கணிக்கப்படுகிறதா? திமுக தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகள் ஏன் இடைத்தேர்தலை புறக்கணித்தன? இடைத்தேர்தல்கள் மூலமாக மாநில கட்சிகள் மக்களையே ஊழல்மயப்படுத்துகின்றனவா? இந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் காட்டப்படும் ஈடுபாட்டை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்கள் நலம் சார்ந்த அரசியலில் காட்டுகின்றனவா? இடைத்தேர்தலில் புழங்கும் பணபலத்தை கட்டுப்படுத்துவது என்பது இயலாதா? பணபலம் மக்களின் மனோபலத்தையே ஊசலாட வைத்துவிட்டதா என பல கேள்விகளை இந்த இடைத்தேர்தல் நிகழ்வுகள் தோற்றுவித்துள்ளன. இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார்கள் திரு ரவீந்திரன் துரைசுவாமி, அரசியல் ஆய்வாளர், அஇஅதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், மற்றும் இணைகிறார்கள் திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர் திரு புகழேந்தி, அதே போல முன்னாள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா. நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது பலமாக இருக்கக்கூடிய களம், அதிமுகவுக்கு எதிர்க்கட்சிகளே கிடையாது, நாங்கள் தான் பலமாக இருக்கின்றோம் அப்படின்னு பல தளங்களில் நீங்களே இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க. எனும் பொழுது முதலமைச்சர் ஒரு நாள் முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம், அதை தாண்டி பல அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்கள், பல மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இவர்களெல்லாம் ஒரே களத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருகிறது? எதிர்க்கட்சி பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வாக்கு வித்தியாசம் இன்னும் குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமா? இல்ல, தேர்தலா அணுகிறோம். தேர்தலை போய் மக்களை சந்திக்கிறது தேர்தலுக்கு தேவையான ஒண்ணு. அதுக்காக இந்த தேர்தலும் இல்ல, எல்லா தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம், முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலுக்கு அந்த முன்னேற்பாடுகளை செய்வதிலும் அந்த தேர்தல் பணிகளை செய்வதிலும் எப்பவுமே விழிப்போடு இருந்து செயலாற்றுவாங்க. அந்த வகையில தான் இது ஒன்றும் புதுமை இல்லை. எல்லா தேர்தல்களும் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் இது போன்ற பொறுப்பாளர்கள் நியமித்து அதனுடைய பகுதிகளை பிரித்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுக்கறாங்க.
அவங்க அமைச்சர்கள் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், அதனால அந்த பணியை செய்யறாங்க. அவங்க கட்சிக்கு உரிய செய்ய வேண்டிய கடமையை செய்யறாங்க. கட்சி தேர்தலில் போட்டியிடுது. இதுல எதிர்த்து யார் போட்டிடுறாங்க போட்டியிடலன்னு இல்ல, அதிமுக போட்டியிடுது, அது மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்குது. இதுல என்ன தவறு? ரைட், இது உங்களுடைய வாதமாக இருக்க. திரு புகழேந்தி அவர்களுடைய வாதத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது, வாக்கு வித்தியாசத்தை குறைக்கத்தான் திமுக போட்டியிடுகிறது அப்படின்னு விமர்சனம் எல்லாம் உங்க மீது வைக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க திரு புகழேந்தி? இல்ல, பொதுவாக இந்த தேர்தலை பற்றி மக்களுடைய கருத்து மக்களை தொடர்ந்து சந்திப்பதனால் எங்களுக்கு தெரிய வருது. நான் கடந்த இப்ப கூட அந்த ஏற்காடு தொகுதியில் இருந்து கொண்டுதான் இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். பொதுமக்கள் நாங்கள் சென்ற இடங்களிலும் ஒவ்வொருவராக பார்த்து பேசிய பொழுதும் இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தியை கடுமையாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஆட்சியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நிலையை குறிப்பாக இந்த தொகுதி என்பது பல்வேறு கிராமங்கள், தொலைதூர கிராமங்களாக இருப்பவைகள். பேருந்து வசதிகள் தேவையான ஒன்று. பேருந்துல கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது, மக்களை பெரிதும் பாதித்து. மின் கட்டண உயர்வு மிகவும் பாதித்து. மாணவ மாணவியர்களுக்கு கலைஞர், எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தந்த இலவச பஸ் பாஸை கூட சரியாக வழங்காதனால எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இப்ப சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் இந்த ஆட்சி தான் செய்தது தவறு என்று உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா திரும்ப நாம செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லி திரும்ப பேருந்து கட்டணத்தை இன்னும் உயர்த்தலாம், மின் கட்டணத்தை உயர்த்தலாம். அவர்களுடைய இப்ப மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எங்களுடைய பொருளாளர் தளபதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது சுழல் நிதி நிறைய வழங்கினாங்க. அந்த சுழல் நிதியெல்லாம் நிறுத்தப்பட்டதை போற இடங்களில் எல்லாம் மக்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சிக்கு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத இந்த ஆட்சிக்கு எல்லா விதத்திலும் மக்கள் எதிர்ப்பு நிலை இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் முறையாகவும் சரியாகவும் இந்த தேர்தல் நடைபெறுமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். உங்களுக்கு சாதகமான களமாக நீங்க பார்க்கிறீங்க. நான் திரு துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீண்ட காலம் பிறகு திமுக அதிமுக நேரடியாக மோதக்கூடிய ஒரு களமாக, தேமுதிக அதுல பங்கேற்கல எனும் பொழுது இந்த களத்தை எப்படி பார்க்கிறீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு திமுக அதிமுக நேரடி போட்டி, இது எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தோட பார்க்க? திமுக அதிமுக நேரடி போட்டி காரணம் மூணாவது அணி அமைப்புன்னு சொல்ல கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டால் தங்கள் வாக்கு வங்கி குறைந்து விடுமோ, தங்களுக்கு எதிர்காலத்தில் பேரம் பேசும் சக்தி குறைந்து விடுமோ, அல்லது தனித்து போட்டியிடுவதா இருந்தால் கூட ஒரு மக்களவைத் தேர்தலில் இங்கு மோசமான வாக்குகளை இங்கு எடுத்துக்கொண்டு மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் போது தங்களுக்கு பின்னடைவு ஏற்படுமோ என்ற தயக்கத்தின் காரணமாக பாமகவும் தேமுதிகவும் இந்த களத்திற்குள் வரவில்லை. அந்த இரண்டு கட்சிகளும் வராதனால் திமுக அதிமுக நேரடி போட்டி என்ற சூழ்நிலை உருவாகி பார்கெனிங் பவரை தக்க வைக்கிறதுக்கு அல்ல, அது குறையாமல் பாத்துக்கிறது தான் இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. தேமுதிக பொறுத்தளவில் இடைத்தேர்தலில் போட்டியிட ஒரு கட்டாயம் என்று சொல்லக்கூடிய கட்சி அனைத்து இடைத்தேர்தலும் அது போட்டியிட்டு இருக்கிறது. அதிமுக கூட பல இடத்தில் போட்டியிடவில்லை, திமுக புதுக்கோட்டையில் போட்டியிடவில்லை. ஆனால் தேமுதிக பொறுத்தவரை ஒரு கொள்கை அறிவிப்பாகவே தேர்தல் வந்தால் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பாக அறிவித்தார்கள். திரு பன்னூர் ராமச்சந்திரன் அவர்கள் இதனை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி இப்பொழுது இங்கு ஏற்காட்டில் நிற்கவில்லை என்றால், நின்றால் நமக்கு வாக்கு வங்கி குறைந்து விடுமோ. இன்னும் சொல்ல போனால் தேமுதிக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வாக்குகளை கருப்பு எம்ஜிஆர் என்று மதுரை மத்திய மதுரை மேற்கில் பிரித்து வந்தது. அதே மாதிரி திமுக வாக்குகளை பிரிக்க முடியாது. மேலும் அதிமுக பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தன்னோட வாக்குகளை அதிமுகவுடன் இழக்குமோ என்ற அச்சம் காரணமாகவோ பல நமக்கு பேரம்பேசு சக்தி குறைந்துவிடும் என்ற காரணத்தால் தான் முதல் தேமுதிக இங்கு போட்டியிடவில்லை. பாமகவை பொறுத்தவரை பெண்ணகரம் போன்ற வெற்றி பெற்ற தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவார்கள். வந்தவாசி போன்ற வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதியில் போட்டியிட மாட்டார்கள். மேலும் அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை, இது ஒரு ஷெட்யூல் ட்ரைப் தொகுதி. இன்று அவர்கள் மக்கள் மத்தியில் வைத்திருக்கும் கோஷம் 99% வெர்சஸ் 81% என்ற கொள்கையை வைத்திருக்கிறார்கள். அவர்களே 99க்குள்ள இருந்து ஒரு எஸ்டி வேட்பாளரை வைத்து எப்படி அதை எதிர்கொள்வது என்ற சிக்கல் அதுவும் இருக்கலாம். ஆக இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி. இந்த நேரடி போட்டி யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக எழுந்திருக்க திரு நரேஷ் குப்தா அவர்களையும் கேட்க நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. கட்டத்தை எட்டி இருக்கிறது ஏற்காடு இடைத்தேர்தல். இன்னும் வாக்குப்பதிவும்
அதுக்கான ரிசல்ட் வருவதும் தான் பாக்கி. ஆனாலும் கூட பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லை. தமிழக முதலமைச்சர் இன்று தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாளை முதல் திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த ஏற்காடு இடைத்தேர்தல் முடிவுகள் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? அரசியல் களத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருமா? ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாக நடக்கிறது. இதுபோன்ற கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் நாம் விவாதித்து வருகிறோம். நிகழ்ச்சியில் அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், திமுகவின் திரு புகழேந்தி, அதே போல அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரவீன்குமார் நரேஷ் குப்தா அவர்கள் இருக்கிறார். திரு நரேஷ் குப்தா அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். பல்வேறு இடைத்தேர்தலை பார்த்திருப்பீங்க, அதே போல பல பொது தேர்தல்களை பார்த்திருப்பீங்க, குறிப்பா பல சர்ச்சைக்குரிய இடைத்தேர்தல்களை நீங்க கையாண்டிருக்கீங்க. ஏன் இடைத்தேர்தல்களையும் இந்த கருப்பு பணப்புழக்கம், பெரிய அளவுக்கு பணப்புழக்கம், கிஃப்ட் கொடுக்கிறது, இதையெல்லாம் ஏன் பிரிக்கவே முடியல? நீங்க பல களங்களை பார்த்திருக்கீங்க. இந்த முறையும் அது போன்ற குற்றச்சாட்டுகள் இருதரப்பிலுமே சொல்லப்படுகிறது. இந்த ட்ரெண்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இடைத்தேர்தல் எப்பவுமே இந்த பிரச்சனை எல்லாம் வரும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன், கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது கிஃப்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி என்ன டிஃபிகல்ட்டி வருது? இப்போ எலெக்ஷன் கமிஷன் சைட்ல நிறைய முயற்சி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு தனி எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் சூப்பர்விஷன்ல நிறைய செக்கிங் எல்லாம் நடக்கிறது. வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப், அக்கவுண்ட்ஸ்க்காக ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் புது ரெஜிஸ்டர்ஸ் ஓபன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா இமீடியட்டா ஸ்டாஃப் ரஷ் பண்றாங்க. நடந்தும் கூட திரு குப்தா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடந்தாலும் கூட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த முறை சேலம் கலெக்டர் மாற்றப்படணும் அப்படின்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டுகிறது. இன்னும் சொல்ல போனா, நீங்க தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கும்போது உங்க மீதே நீங்க பாரபட்சமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்கிறீங்க? கம்ப்ளைண்ட்ஸ் எப்பவுமே வரும். ஆபீஸ் அப்சர்வர் இருப்பாங்க, அவர் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் அனுப்புறது. ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அப்கோர்ஸ் தலைமை தேர்தல் அதிகாரி கிட்டே கூட கேட்பாங்க. ஸோ அவரும் ரிப்போர்ட் வாங்கிட்டு அல்லது செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புவாரு. பட் என்ன டிஃபிகல்ட், என்ன ப்ராப்ளம் வருது? சப்போஸிங் வீடா போய் யாராவது நைட் டைம்ல அல்லது யாரும் இல்லாத சமயத்துல மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே செக் பண்ண முடியாது. கேண்டிடேட்ஸ் அல்லது அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் வைக்கும்போது இந்த முறை கலெக்டர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அதிகாரிகள் மீது வைக்கப்படும் பொழுது அவர்கள் மாற்றணும் ஒரு பொது நம்பிக்கைக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த கேஸ்ல நான் பேப்பர்ல படிச்சது, சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க. எவிடன்ஸ் அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இல்லை அல்லது எவிடன்ஸ் கொடுக்கல அல்லது கிடையாது. அதனால் ஒன்றும் எலெக்ஷன் கமிஷன் மாத்தல. பிகாஸ் அதற்காக எவிடன்ஸ் இருக்கணும். அப்சர்வர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கலாம். தட் கலெக்டர் அல்லது வேற அதிகாரிகள் செயல்படல, அதற்கான ஆதாரங்கள் இல்ல, அதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு நீங்கள் சொல்வதை நான் புரிஞ்சுக்கிறேன். எலெக்ஷன் ஆபீசருடைய நீங்க கோட் பண்றீங்க. இந்த நிலையில நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஆளுங்கட்சி மீது நீங்க பல புகார்களை சொல்லி வரீங்க, அவங்க இதை செய்யறாங்க, இந்த மீறல்கள் செய்யறாங்க. அந்த அளவுக்கான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது. பலர் புடவை கொடுத்தாங்க, வேஷ்டி கொடுத்தாங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்களும் அவங்க மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் மீதும் புகார்கள் இருக்கத்தானே செய்தது? இல்ல, அதுல ஒரு சின்ன திருத்தம் ஒண்ணு. கம்ப்ளைண்ட் கொடுப்பது என்பது நாங்க கொடுக்கிறோம் அப்படின்றதுக்காக கூட திரும்ப கொடுக்கறதெல்லாம் இருக்கலாம். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப தேர்தல் ஆணையர், முன்னாள் தேர்தல் ஆணையர் கூட இப்ப பேசிட்டு இருந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஏற்காடு தொகுதியில சின்ன கவுண்டாபுரம், பெரிய கவுண்டாபுரம்ன்ற இடத்துல பேருந்து நிலையத்துல
அதிமுக காரர்கள் சேலை வேட்டிகள் வழங்கினதை மக்களும் மற்ற கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து தடுக்கும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் தர்மராஜ், ஐ திங்க் சோ தர்மராஜ், அந்த இன்ஸ்பெக்டர் அதை கம்ப்ளைண்டா பதிவு பண்ணாத காரணத்தினால அவர் மேல தேர்தல் கமிஷன்ல புகார் கொடுத்து இப்ப அவரை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு தேர்தல் ஆணையமே உத்தரவு போட்டிருக்கு. அவரை டிரான்ஸ்பர் பண்ணி அவர் ஒரு ஓய்வு பணி இருப்புல வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் கூட கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் பாக்கெட்ல 1600 ரூபாய் இருந்தது டி பெருமாபாளையத்தில். அவரை பிடித்து பணம் கொடுக்க வந்தாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்கு. நீங்க புகார் கொடுப்பது என்பதும் மக்களால் ஆங்காங்கு தடுக்கப்பட்டு, நாங்களே எங்க ஒன்றிய செயலாளரே காரியாப்பட்டியில ஒரு வேனை நிறுத்துறாரு, முழுக்க வேட்டிச்சாலைகள். அத காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முந்தி அதிமுக எம்எல்ஏ வேலுமணின்றவர் ஆட்களோட தடுக்க வராங்க. போலீஸ் வருது, பறக்கும் படை வருது, எம்எல்ஏவும் அவர் கூட இருந்தவர்களும் உடனே அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஓட்டுநர் இறங்கி ஓடிடுறாரு. அது கைப்பற்றப்பட்டது. இப்படி ஆதாரப்பூர்வமாக நாங்க இதுவரைக்கும் 16க்கு மேற்பட்ட புகார்கள் டெல்லியிலையும் கொடுத்திருக்கிறோம், சென்னை தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்திலையும் கொடுத்திருக்கிறோம். அதே போன்ற குற்றச்சாட்டுகள் உங்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. சரிசமமாக இருக்கிறது கூட சொல்ல தோணுது. இல்ல சரிசமமாக இல்ல, அதுதான் நான் சொன்ன உங்களுக்கு. இப்போ எங்களுடைய தோழர் மீது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு எந்த விதமான ஆதாரமும் ஒண்ணும் இல்லாம புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்ற நிலையோடு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட 800 வேட்டிகள் 815 சேலைகள் எல்லாம் பிடிப்பட்டதாக செய்திகள் ஊடகங்கள் வந்துட்டு இருக்கு. அவையெல்லாம் அப்படியே போய்ங்கிறீங்களா? இல்ல எங்க என்ன சொல்றீங்க? தேன்மொழி அப்படிங்கிற ஒரு திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள்ட்ட 800 வேட்டி 815 சேலைகள் இவையெல்லாம் பிடிபட்டிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இல்ல செய்திகள் வருது. நீங்க பிடிப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற தேன்மொழி அந்த இடத்திலே அவர்கள் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சேலைகளோ வேட்டிகளோ இல்லாம புகாராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள்ல கைப்பற்றியிருக்காங்க. இல்ல கைப்பற்றி நாங்க இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டரே டிரான்ஸ்பர் பண்ண எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டிருக்குன்னா அதுதான் சரியான முறையிலே பிடிபட்டு மக்களிடம். இப்ப பாருங்க, தும்பல் இடத்துல இன்னைக்கு மக்களால் அதிமுக காரர்கள் வழிமறிக்கப்படுறாங்க. எல்லாமே இப்படிப்பட்ட பொருட்களை தருவதற்கும் மற்றவற்றிற்காகவும் மக்களிடம் வருகின்ற பொழுது அவர்கள் மக்களால் விரட்டப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தடுக்க. நாங்க ஓட்டு கேட்கிறோம், மக்கள்கிட்ட போறோம், பேசுறோம், ஒரு வீடாக அமைதியான முறையில் இருக்கும். இப்ப நான் தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? தாராளமா. சார், இப்போ ஒரு சிஎம் யாரோ ஒரு அரசு அதிகாரத்துல ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல நாளைக்கு நாங்க இதையெல்லாம் செய்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுப்பது, நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லுவது வழக்கமாக ஒவ்வொரு தேர்தல் நேரங்களிலும் தேர்தல் ஆணையத்தால் சொல்லக்கூடாது, அது விதி மீறல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் நான் வாழப்பாடியில மருத்துவமனையை தூக்குவேன், கால்நடை ஆஸ்பத்திரி தூக்குவேன், பிரைமரி ஹெல்த் சென்டர் தொடக்குவேன், கிரிவலத்துக்கு ரோடு போடுவேன், இவைகள் எல்லாம் வாக்குறுதிகளாக கொடுக்கப்படுது, விதிமீறலா இல்லையா? election time model code of conduct வந்துச்சுன்னா எதுவுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்கீம்ஸ் புது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அல்லது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் மேனிஃபெஸ்டோல இருந்தா அது வேற பிரச்சனை. அப்கோர்ஸ் பை எலெக்ஷன்ல மேனிஃபெஸ்டோ பிரச்சனை வரல. ஓகே சார், ஐ நோ வெரி வெல். பட் ஒன் திங், இப்ப சிஎம் மேலேயே தேர்தல் விதிமுறையை மீறி இப்படி அவர்கள் கொடுத்திருக்கனால அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணுமா பண்ண வேண்டாமா? ஆக்சுவலி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எலெக்ஷன் அப்சர்வர் கிட்ட கொடுக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கலாம், அல்லது சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் அல்லது எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பலாம். சப்போசிங் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்கீம் புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணா, எனக்கு இந்த டீடைல்ஸ் தெரியாது, பட் பொதுவா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாடல் கோட்ல அப்படி இருக்குது. ரைட், நான் அதன்படி ஏதாவது ரைட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற திரு குமார் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ பேச சொல்ல அவங்களே சொன்னாங்க, இந்த ஆட்சியில் இந்த தவறுகளா நடந்திருக்கு, இந்த ஆட்சியை மாற்றணும்னா நீங்க வாக்களிங்கன்னு சொல்றாங்க. இது வாக்குறுதியா இல்லையா? இந்த ஆட்சியை நாங்க திருத்துவோம், இது உத்தரவாதமா இல்லையா? இதை அனுமதிக்க சொல்ல நாளைக்கு தேர்தல் நடக்குது முடியுது,
இந்த பகுதிக்கு இதெல்லாம் தேவை. இதை சொல்றதுல என்ன தப்பு? ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சியும் வாக்குறுதிகளை வச்சுதான் தேர்தலை சந்திக்குது. வாக்குறுதி வழங்குவது என்பது தேர்தல் கமிஷன் அனுமதிக்கப்பட்டது. நான் இன்னும் சொல்றேன், எனக்கு தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னையே தேர்தல் அதிகாரிகளை மிரட்டுகின்ற வகையில் அவர்கள் மீது புகார் தருவது, அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது, இது தேர்தல் அதிகாரிகளை செயல்பட விடாமல் முடக்குவதை எப்படி இந்த தேர்தல் கமிஷன் அனுமதிக்க முடியும்? இதுவே தவறு. தலைமை தேர்தல் அதிகாரி கூட உள்நோக்கத்தோடு கூறப்பட்ட குற்றச்சாட்டு சொல்றத முதலமைச்சரே மீறி சொல்லிக்கிட்டு இருக்கிறது சட்டப்படி தப்பு. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இதையெல்லாம் நான் செய்ய போறேன்னு எப்படி ஒரு முதலமைச்சர் இங்க இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்லலாம்? 2.5 வருடமா இதையெல்லாம் செய்யலையா? 2000 வேட்டி சேலையை கொண்டு வந்து ஒரு குடவுன்ல அவங்க ஊராட்சி மன்ற தலைவருடைய குடவுன்ல வச்சிருக்காங்க. அதை எடுத்து எல்லா ஊடகங்களும் காட்டுது. அதை கையும் களவா பிடிச்சு வழக்கு தொடுக்கிறாங்க. அதையே இல்லன்னு சொல்றவங்க இவங்க எதையுமே அவங்க தேர்தல் பணி தொடங்குறதுக்கு முன்னே நாமினேஷனுக்கு முன்னே ஆரம்பிச்சுட்டாங்க மனு கொடுக்கறதுக்கு. ஆக அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அதிகாரிகள் முறையா செய்யக்கூடாது, இந்த அதிகாரிகள் அவங்கள பார்த்து பயப்படணும், அரசு அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்யக்கூடாது. அறிவித்த உடனே நீங்க தேர்தல் களத்துல குதிச்சதா வேட்பாளர் அறிவிக்கிறது முறைப்படி வேட்பாளர் அறிவிச்சு வேட்பாளர் அந்த களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரிகள் மீது புகார் சொன்னது திமுக. அது கூட இங்கே சொல்லல. இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்க இருக்கிற அரசு அலுவலர்கள் அவங்க ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தினாங்க அந்த தொகுதிக்கு சம்பந்தப்படாத ஒரு இடத்துல. அத போய் உடனடியாக அந்த கலெக்டர் மாத்தணும் மனு கொடுத்தாங்க. ஆக அவங்களுடைய நோக்கம் அந்த அதிகாரிகளை அச்சுறுத்துவது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியை மாத்திட்டாங்கன்னு இதை ப்ராபகண்டா பண்ணா மற்ற காவல் அதிகாரிகள் இனிமே வழக்கு போடாம முடக்கணும்ன்ற நோக்கம் தானே ஒழிய இது முழுக்க முழுக்க திமுக தன்னுடைய தோல்விக்கு இப்பவே கற்பனை. நான் கேட்கிறேன், இதே திருமங்கலம் தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அந்த தேர்தல். அந்த தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது திமுக சார்ந்தவர்கள் மீது ஒரே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? ஒரே ஒரு வழக்கு. இதற்கான பதில் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட பதில் நிச்சயமா கேட்கணும். நிச்சயமா திரு புகழேந்தி அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த இடைத்தேர்தலில் இன்னும் வாக்குப்பதிவும் அதுக்கான முடிவுகளும் வர வேண்டியிருந்தாலும் கூட உச்சபட்சத்தை எட்டியிருக்கிறது பரபரப்பு அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? அரசியல்ல பல திருப்பங்களை கொண்டு வருமா? ஏனென்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வருகிறது. இதை மையப்படுத்தி கூட்டணி மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படுமா போன்ற கேள்விகளை முன்வைத்து இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகின்றோம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் நேரடியான குற்றச்சாட்டை திமுக பக்கம் திரு ஆவடிக்குமார் வைத்ததுனால நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது நீங்க ஆதாரமே இல்லாம அபாண்டமாக அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டி ஸ்தம்பிக்க வைக்க நினைக்கிறீங்க நிர்வாகத்தை அப்படின்னு திரு குமார் அவர்கள் நேரடியான குற்றச்சாட்டை உங்க மீது பதிவு செய்தார். இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஏற்கனவே இத காரியாப்பட்டியினுடைய இன்ஸ்பெக்டர் சரியான முறையில் புகாரை எடுத்துக்கலன்னு பொதுமக்களும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களும் கொடுத்து அதை அவர் எடுத்துக்காததுனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போதுமான, ஏன்னா நரேஷ் இப்பதான் சொன்னார், சார் சொன்னபடி ஆதாரங்கள் இல்லாம அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆதாரம் இருந்ததுனால அவரை டிரான்ஸ்பர் குமார் மட்டும் சொல்லல. இது உள்நோக்கத்தோடு உங்களுடைய புகார்கள் எல்லாம் உள்நோக்கத்தோடு கூறப்பட்ட புகார்கள், பொய்யான குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. இல்ல சார், உள்நோக்கத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். டி பெருமாபாளையம் லிமிட்ல முந்தா நாள் இரவு டீ குடித்துக் கொண்டிருந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை புடிச்சிட்டு அடிச்சு வீராணம் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க பாக்கெட்ல அப்பதான் 1000 ரூபாயா 1200 நீ பணம் கொடுத்தன்னு சொல்லும் பொழுது அடிபட்டதற்காக கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கிறோம். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரியுது சார், நாங்க பிடிக்கல, ஆனா மேலிடத்துல இருந்து சொன்னாதாங்க நாங்க போட முடியுன்ற வார்த்தையை அவர் வாயால சொன்னதற்கு பிறகு அவங்க நாங்க வழக்கு போடாம போக மாட்டோமோ எங்க ஆளுங்க மேல வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க இரவு 12 மணிக்கு மேல. ஆனால் அதிமுக காரர் மேல அடித்தவர்கள் மேல சாதாரண வழக்கில் போட்டு அங்கே விடுறாங்க. நீங்க
வழக்குகள் போட இப்ப கூட ஒண்ணு சொல்றேன் சார், எங்க முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீது வழக்கு போட்டு பதிவு பண்ணதற்கு பிறகு அவங்க எல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து பணியாற்றாங்க. ஆனால் அதிமுக மந்திரிகள் மீது வழக்கு போட்டதாக பத்திரிகையில் வருகிறது. எந்த மந்திரியாவது இப்ப ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களா? இல்ல ஜாமீன்ல வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மீது விதிமீறல் புகார்கள் வந்திருக்கு, அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் நடவடிக்கை வந்திருக்கு. போலீஸே அரெஸ்ட் பண்ணல, அவங்க பெயில வரலாமே, பெயில எடுக்கல, சாதாரணமா தேர்தல் பண்ணி. ஆகவே காவல்துறை என்பது இன்றைய ஆட்சியாளர்கள் அதை ஆட்டி படைத்து அதை ஏவல் துறையாக கட்சி பிரதிநிதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்கலாம், அவங்க ஏன் அரெஸ்ட் ஆகலன்னு வழக்கு பதிவு பண்ணி எங்க தோழர்கள் வந்து ரிமாண்ட்ல போயிருக்காங்க, பெயில்ல ஜாமீன்ல வெளியே வந்து இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் கூட சொல்றேன், திருமங்கலம் தேர்தலை பற்றி ஏதோ ஒரு பெரிய இது சொன்னாங்க. அன்னைக்கு திருமங்கலம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஊடகங்களும் மற்றவைகளும் அதை குறித்து பெரிதாக சொல்லப்பட்டதாலும் அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தலில் மிக மோசமான விதிமீறல்களும் மிக கடுமையாக மக்களிடம் வந்து அவர்களை அச்சுறுத்தி சுதந்திரம் இல்லாமல் ஓட்டினை பெற்றதும் எதிர்கட்சிகள் தாக்கப்பட்டதும் நடைபெற்றது. அப்ப கொடுத்த பணங்கள் பொருள்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் சொன்னோம். ஆனா திருமங்கலம் தேர்தலில் நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணிருப்பீங்க, யார் வேணான்னது தேர்தல் கமிஷன்ல சொல்லியிருக்கீங்க, வழக்குகள் நடந்தது, ஒன்றுமில்லைன்னு போச்சு. ஆக சும்மா எதற்கெடுத்தாலும் அதை சொல்லி இதை காட்டக்கூடாது, அதை சொல்லியே இதை நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. ஆகவே இந்த தேர்தலில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறைகள், அதாவது அச்சுறுத்தல், மிரட்டல், ஏதோ நாங்கெல்லாம் பயந்து நாங்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னு, எது எப்படி நடந்தாலும் ஜனநாயக முறைப்படி கலைஞர் அவர்கள் எங்களுக்கு அண்ணாவின் அறவழியை காட்டியிருக்காங்க. தளபதி அவர்கள் நேர்மையான முறையில் இந்த தேர்தலில் எங்களை பணியாற்ற சொல்லியிருக்காங்க. நேர்மையான முறையில் மக்களிடம் சென்று நாங்கள் இந்த நிலையில ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன், ஒரு வாக்கு வித்தியாசம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்களா? ஏனென்றால் ஒரு பொதுவான பார்வை முதல்ல கூட பதிவு செய்யப்பட்டது போல சமீபத்தில் ஆளும் கட்சி தான் ஜெயித்து வந்திருக்கிறது. இந்த ஒரு வாக்கு வித்தியாசம் தான் செய்தியை சொல்லுமா? நிச்சயமாக அதுதான். ஆளுங்கட்சி எவ்வளவு ஓட்டு எடுக்குங்கிற பற்றி பிரச்சனையே இல்லை. குறிப்பா ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்ணவரம் இடைத்தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்று 50% ஓட்டு எடுக்கலனாலும் ஓட்டுகள் பிளவுபட்டதில் வெற்றி பெற்றாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போய் டெபாசிட் இழந்து, தேமுதிக 4வது இடத்துக்கு போய் டெபாசிட் இழந்து, 2ஆம் இடத்துக்கு வந்து டெபாசிட் இழந்த 2 கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து பெண்ணகரத்தில் பொது தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. முதல் இடத்துக்கு வந்த கட்சியும் 2வது இடத்துக்கு வந்த கட்சியும் வந்து தோல்வியடைந்தாங்க. ஆக இதுல வந்து ஆளுங்கட்சி வந்து சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 20 வருஷமா அதிக அளவு ஓட்டுகள் எடுத்தது ஒன்றும் ஆச்சரியத்தக்கதில்லை. நீங்க கேட்டது மாதிரி திமுக தனது வாக்கு வங்கியை காப்பாற்றுமா? அதோட தாக்கம் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும். திமுகவின் வாக்கு வங்கின்னா ஏற்காடை பொறுத்தவரை திமுக வந்து ஒரு 55,000 ஓட்டாவது அவங்க எடுக்கணும். 55,000 ஓட்டுக்கு மேல எவ்வளவு பிளஸ் எடுத்தாலும் அவங்களோட வாக்கு வங்கி இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா திருமங்கலத்தை பொறுத்த அளவுல அதிமுக வந்து தன்னோட வாக்கு வங்கியில கொஞ்சம் இழந்தது. மற்ற ஆளுங்கட்சி எடுக்க ஓட்டை பற்றி பிரச்சனை இல்ல, இவங்க அவங்க ஓட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதோட தாக்கம் தான் 2009 மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு வந்து ஒரு சின்ன பின்னடைவு கிடைச்சது. அதே மாதிரி திமுக வந்து அதை பலத்தை சோதிக்கக்கூடியது 55,000 ஓட்டை திமுக தாண்டணும். ரைட். இதே போல நீங்க குறிப்பிட்டீங்க தேமுதிகவும் பாமகவும் புறக்கணிக்கிறதுக்கான காரணம் சொன்னீங்க. இந்த தேர்தலுடைய முக்கிய கட்டமாக திமுக தலைவர் அனைத்து கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்னா, பல கட்சிகள் நாங்க அப்படிலாம் ஆதரவளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட தேமுதிகவுடைய புறக்கணிப்பு, பாமகவுடைய புறக்கணிப்பு, மற்ற கட்சிகள் இதுல பங்கேற்காதது யாருக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து ஒரு கட்சிக்கு தான் சாதகம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு ஃபேக்டர், செல்வ கணபதி வந்து வன்னியர் சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர், அதிமுக விட்டு போனதா ஒரு இழப்பு என்பதை நிரூபிக்கிற அளவுக்கு அவர் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று தகவல் வருது. இந்த வந்து வன்னியர் ஃபேக்டர் வந்து 50% ஆளுங்கட்சி வாக்கெடுக்க முடியாம பெண்ணகரத்தில் பண்ணது வன்னியர் ஃபேக்டர் தான். இந்த வன்னியர் ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு போர்க்குண உள்ள சமுதாயம். அந்த சமுதாய மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கின்ற தகவல்கள் வருகிறது. அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் முடிவு தான் எதிர்க்கணும். 65% ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுது. அதுல வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்படுவதாக பண்ண முடியாது. தகவல் வருகிறது. திரு குமார் எப்படி பார்க்கிறீங்க? ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசைக்க முடியாத எஃகு கோட்டை. அதிமுக பிளவுபட்டு இருவேறு அணிகளாக இருந்த நேரத்தில் கூட அந்த இடத்தில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்ற இடம்.
தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆதரவாகவும் விசுவாசமாகவும் இருக்கின்ற அந்த மக்கள் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஒரு தேர்தலை பாத்தீங்கன்னா அதிகப்படியான இடங்கள்ல வெற்றி பெற்ற 2 தேர்தலை தவிர தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்புகளும் ஊடகங்கள் வந்த செய்திகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற வாய்ப்பை பெற்றதற்கு பிறகு அதனுடைய ஓட்டு வங்கி வளர்ச்சி அடைந்திருக்க தவிர எந்த பாதிப்பும் அடையல. இது தமிழ்நாட்டு முழுவதும் உள்ள நிலவரம். இன்னொரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவே தேர்தலில் நாங்க பலமான கட்சி, நாங்க வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கையோடு அவங்க நிக்கல. அவங்க ஆரம்பத்திலிருந்து அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நாங்க வாங்கிடுவோம் சொல்லிதான் நிக்கிறாங்க. அதுவே அவங்களுடைய எந்த எதிர்கட்சியும் அப்படிதான். நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, எல்லா கட்சியும் பிஜேபியும் என்ன ஆதரிங்க, காங்கிரஸ் என்ன ஆதரிங்க, முஸ்லீம் லீக் ஆதரிங்க, திருமாவளவன் ஆதரிங்க, ராமதாஸ் ஆதரிங்க, எல்லாரும் ஆதரிங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்கி உட்கார வைங்க, நான் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆக இது என்னன்னா அவங்க ஒரு பலகீனப்பட்டு போனாங்கன்றதா உண்மை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இது பதில் சொல்லிடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தேர்தலை சந்திச்சு நாங்க முறையா அந்த சட்டமன்ற உறுப்பினர் இறந்தாரு, அவருடைய மனைவியை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். ஆக தேர்தல் எங்களுக்கு யாருடைய ஆதரவையும் எதிர்பார்த்து இந்த அரசாங்கம் நல்லது செய்து இந்த கட்சி இந்த மக்களுக்கு உதவியான கட்சி நான் முடிச்சிடறேன். அதாவது திருமங்கலம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. என்னன்னா திருமங்கலத்துல மிகப்பெரிய கலவரங்கள் நடந்தது. எதிர்கட்சிகள் அடக்குமுறை ஏவப்பட்டு திமுக காரர்களால் தாக்கப்பட்டார்கள். அன்றைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர் செயல்பட விடாமல் முடக்கியது. அவ்வளவு இருந்தும் ஒரு வழக்கு கூட எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்படலை. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்த மரியாதைக்குரிய நரேஷ் குப்தா அவர்களையே அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மிரட்டினார். அவர் செயல்படவில்லை, ஒரு சார்பாக நரேஷ் குப்தா சாரே அவரே ஒத்துக்க மாட்டாரு. கேட்கிறேன், அதாவது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல அப்படிங்கிறது என்னோட ஞாபகம். எலெக்ஷன் கமிஷனே அன்று அதாவது அமைச்சராக இருந்த ஸ்டாலின் மீது வழக்கு, அதாவது ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணதாக எனக்கு ஒரு நினைவு. நீங்க தான் அதுல அதிகாரியா இருந்ததுனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். திருமங்கலம் அல்லது வேற பை எலெக்ஷன் பத்தி ஸ்பெசிபிக்கா நான் சொல்ல விரும்பல. என்னன்னா அந்த பொறுப்புல இருக்கும்போது அப்புறம் என்ன நடந்தது இந்த அவ்வளவு வருஷம் கழிச்சு பேசினா நல்லா இருக்காது. பட் பொதுவா என்னுடைய கருத்து என்ன, பை எலெக்ஷன் எப்பவுமே இல்ல வழக்கும் பதிவு செய்யப்படல அப்படிங்கறதுனால அந்த ஸ்பெசிபிக்ஸ் கூட நம்ம போக வேண்டி இருக்கிறது. எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல அப்படின்னு திரு குமார் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு சொல்றாரு அமைச்சர் கைது பண்ணாங்க, பதிவு செய்த உண்மையான கைது பண்ணியிருந்தாங்களா ஒரு முன்னதாரணை காட்டியிருக்கலாம். எலெக்ஷன் கமிஷனே பதிவு செய்யறதுக்கான உத்தரவிட்டிருப்பதாக நினைவு. திரு குப்தா தொடருங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. பட் பொதுவா என்னுடைய கருத்து பை எலெக்ஷன் பொறுத்தவரையில பட் அது ஏதாவது ஒரு சட்டமே கொண்டு வரணும், அதாவது திருத்தணும். சீட்டை வேக்கண்டா வச்சுக்கலாம். பிகாஸ் பை எலெக்ஷன் எப்பவுமே வெரி டிஃபிகல்ட் ஜாப், நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. எப்பவுமே பை எலெக்ஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது எனக்கு ஞாபகம் இல்லை என்ன எத்தனை கேசஸ் புக் பண்ணது, அது என்னாச்சு அப்புறம் அது அந்த ஞாபகம் இல்லை. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப்கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தட் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா ரெஜிஸ்டர் பண்ணும் கேஸ். பட் ஆக்சுவலா என்ன பண்ணது, எத்தனை கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணது இப்போ ஞாபகம் இல்லை. அது அப்புறம் ஒரு ஸ்பெசிபிக் எலெக்ஷன் பத்தி நான் சொல்ல விரும்பல. ஓகே, திருமங்கலம் இருந்தாலும் அல்லது வேற பை எலெக்ஷன் இருந்தாலும் அது நல்லா இருக்காது.
என்னுடைய பிரதான கேள்வி உங்கள்கிட்ட நான் இடைவெளிக்கு பிறகு நான் கேட்க இருக்கின்றேன். அதாவது இத்தனை ரூபாய் தான் செலவழிக்கணும் ஒரு கேண்டிடேட் அப்படின்னாலும் கூட பல கோடி ரூபாய் சீசனே செய்யப்படுகிறது அப்படிங்கும்போது ஏன் இடைத்தேர்தல்களில் இத்தனை பணம் விளையாடுகிறது? பணமும் இடைத்தேர்தல்களும், அதாவது பெரிய பணமும் இடைத்தேர்தலும் பிரிக்க முடியாத ஒரு அம்சமா? பல மாநிலங்கள் 5 மாநிலங்கள்ல பறிமுதல் செய்யப்பட்டதுல பெரும் தொகை இங்க ஒரு தொகுதியில பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் நாம் எப்படி பார்க்க வேண்டும்? லேசாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ரவீந்திரன் துரைசுவாமி, திரு ஆவடிக்குமார் மற்றும் திமுகவின் திரு புகழேந்தி மற்றும் முன்னாள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திரு புகழேந்தி, நீங்க ஒரு சில கருத்துக்களை ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு பதிவு செய்ய நினைச்சீங்க, உங்களுடைய கருத்துக்கள். ஆமா ஆமா, இப்போ நாம எதை குறிப்பிடுறோம்னா, முதலமைச்சராக இருப்பவர் விதியை மீறி கொண்டு இருப்பதும், இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்காடு தொகுதிக்கு வருவதாக வந்ததற்கு பிறகு அவங்க பிளைட்ல அப்புறம் ஹெலிகாப்டர்ல இங்க இறங்கி வருவதற்குள்ள இங்க எல்லா இடங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார்கள். ஆம்புலன்ஸ் கூட போக முடியாம எல்லாம் தவிச்சிருக்கிறாங்க. ஆனா சாலையிலேயே மேடைகள், அந்த மேடையில் நிறைய வெளியூர் ஆட்கள் ஏராளமான பேர் நிற்க வைக்கப்படுகிறார்கள். வெளியிலே நிறைய கூட்டங்கள் இருப்பதாக காட்டப்படுகிறது. ஆனா என்ன, இந்த செலவுகள் நீங்க பொதுமக்களை வரட்டும், யார் வேணா வரட்டும், இந்த செலவுகள் தேர்தல் செலவுகளாக வேட்பாளர்கள் சேர்க்கப்படுமா? கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்படுகின்ற அளவிற்கு ஆடம்பர அலங்காரங்கள் அதிகமாக இருந்தன. எல்லாருமே சேலம் மக்கள், ஏற்காடு தொகுதி மக்கள் பார்த்தார்கள். ஒண்ணு. இன்னைக்கு நீங்க திரும்ப திரும்ப திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் தேர்தல்களை ஜனநாயக முறைப்படி சந்தித்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. அவர்களே சொன்னார்கள், திருமங்கலம் தேர்தலில் எங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக குறைந்து விடவில்லைன்னு. திருமங்கலம் தேர்தலில் எந்த அளவிற்கு பணியாற்றணுமோ அந்த அளவிற்கு பண்ணிருக்கணும், அவங்களும் பணியாற்றினாங்க. அதனால்தான் அந்த வாக்குகள் நாங்க மிரட்டவும் இல்லை, மக்கள் சுதந்திரமாக வாக்களித்தார்கள் என்பதற்கு அதுவே எங்களுக்கு ஆதாரமா இருக்கு. நான் நரேஷ் குப்தா சார்கிட்ட கேட்கறது என்னன்னா, இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலே நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் இருந்தன, ஏன் இப்ப அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருக்கு? எப்படி முதலமைச்சருக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஆடம்பரமான நிலைகள் எல்லாம், கொடிகளும் தோரணங்களும், பாரதியார் சிலையவே மூடுவாங்களாம், ஆனா தொகுதி முழுக்க கொடிகளையும் முதலமைச்சருடைய பேனர்களையும் வச்சிருக்காங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மேல போயிருக்காங்கன்னா இவைகளை தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதித்தது? திமுக கொடியோ இல்லவே இல்லையா, கட்டப்படவே இல்லையா? இல்ல இல்ல, எங்களுக்கு கார்ல கொடி கட்டிட்டு போறதையே உடனே தடுத்து நிறுத்தி அந்த கார்ல கொடி இருக்கக்கூடாது, நாங்க கொடியை எடுத்து வச்சுட்டு நாங்க போறோம். எங்களுக்கு ஆடம்பரம் இல்லாமல் எங்களுடைய பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் மிக ஆடம்பரமாக. இன்னொன்னு, அதிமுக முதலமைச்சர் பயந்து போய் தோல்வி பயத்தால் தான் மத்திய சர்க்கார் மேல ஒரு குற்றத்தை சாட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கே ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுடுச்சு என்பது அதன் மூலமா திருக்குமார் எப்படி பார்க்கிறீங்க இந்த குற்றச்சாட்டு? அதாவதுங்க, உலகத்துக்கே தெரியும் யார் தோல்வி பயத்துல இன்னைக்கு தேர்தலை சந்திக்காம மிரட்டலா மாத்திருக்காங்கன்னு தெரியும். ரெண்டாவது, திமுக என்னமோ ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்துதுன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில் நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தல் 99 இடங்கள்ல மறுதேர்தல் அறிவிச்சு, உயர்நீதிமன்றம் அறிவிச்சு தேர்தலையே ரத்து பண்ணி, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரையும் ரத்து பண்ணி மறு தேர்தல் நடத்தினாங்க. அவங்க ஜனநாயகம் காலையிலேயே போலீஸ் அதிகாரிகள் இருந்து அரசு அலுவலர் ஓட்ட கூட 8 மணிக்கே போட்டு போனவங்க. ஆக தேர்தல் எப்படி நடத்தப்படுது? அதாவது இதே அவங்களுடைய கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போக சொல்ல பேனர் கட்டுறது இல்ல, இது விளம்பரம் வைக்கிறது இல்ல, எந்த தேர்தலையும் அவங்க வைக்கலையான்னு மனசாட்சியை தொட்டு நடக்க மாட்டோம். ஒரு கட்சியினுடைய தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி பெற்றவர்கள், அந்த பிரச்சார செலவு அந்த கட்சிக்குரியதை தவிர தேர்தல் அந்த வேட்பாளருக்குரியது இல்ல. அதுக்கு தனி அனுமதி கொடுத்து அந்த எத்தனை பேர் போறாங்களோ அது அவங்களுக்கு உரிய அனுமதியை தேர்தல் கமிஷன் கிட்ட முதலியே வாங்கிட்டு தான் போறாங்க. அது ஒரு அரசியல் கட்சி, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அந்த திமுகவுக்கு அது தந்திருக்காங்க. அதனால அவங்க தரப்புலையும் பிரச்சாரம் பண்ண ஆட்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க, நாளைக்கும் போக போறாங்க. அதனால இது எல்லாம் எதையோ ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இன்னைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருப்பது, மக்கள் பார்த்து கொண்டிருப்பது, முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு ஆடம்பரமாக செய்திருக்கிற இந்த பிரச்சாரம்
எந்த அளவிற்கு மக்களிடம் அதிருப்தியை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறது என்பது பிறகு தெரியும். அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அதுக்கு நாங்க எல்லாம் வருத்தப்படணும். அதிருப்தி எவ்வளவு பெரிய கொடுமைகள், எவ்வளவு பெரிய அராஜகம் செய்தார்கள், அதையெல்லாம் சந்திச்சுதான் நாங்களும் வந்திருக்கிறோம். சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன்ல அதிமுகவினுடைய மேயர் வருவதற்காக என்னென்ன வேலைகள் அங்கு செய்யப்பட்டது, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த நிலையில அதாவது மக்கள் கிட்டையும் கருத்து கேட்டிருந்தோம். அதாவது இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்கால அரசியல் வியூகங்கள்ல கொண்டு வரும், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலையோ இனி வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்று கேட்டிருந்தோம். இதற்கு மக்கள் அளித்த பதில் இதோ மக்கள் கருத்து. எதிர்கால அரசியல் வியூகங்களை தீர்மானிக்குமா ஏற்காடு தேர்தல் அப்படின்னு கேட்டதற்கு ஆம் என்று 28% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, எதிர்கால அரசியல் வியூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று 51% இது மட்டுமல்ல என்று 21% தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்து இந்த வாக்கு வித்தியாசமோ இல்ல எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ இது வரக்கூடிய லோக்சபா தேர்தலையோ அதற்கு அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள்ல பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தாது, நிச்சயமா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. என்றாலும் இந்த வாக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து திமுக வந்து 50,000 வாக்கு தாண்டிட்டுன்னா அந்த கட்சி பலமா இருக்குங்கிறது வந்து மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அதை தொடர்ந்து வந்து மற்ற கட்சிகள் வந்து பாமக எதிர்காலத்தில் என்ன எடுக்கிறாங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அவங்க 100% தனிச்சுங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக வந்து தனித்து போட்டியிடக்கூடிய சக்தியை இழந்த ஒரு கட்சியாட்டி இப்போ நம் கண் முன்னால நிற்குது. அதன் அடிப்படையில் வந்து இந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு பலமாக இருந்தென்றால் தேமுதிக தன்னோட கூட்டணி முடிவை திமுக நோக்கி போக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கடைசி கேள்வியை நான் திரு குப்தா அவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த இடைத்தேர்தல் இல்ல, பல இடைத்தேர்தல்கள் இது போன்ற பல புகார்களை பார்த்திருக்கோம். 16 லட்சம் தான் ஒரு வேட்பாளர் செலவழிக்கணும் அப்படிங்கும்போது எல்லா தரப்பிலுமே எல்லா இடைத்தேர்தல்களிலுமே பொது தேர்தல்களில் பார்த்தா எத்தனை கோடி குற்றச்சாட்டுகள் நம்மால பார்க்க முடிகிறது. இது தொடர்கிறது. இதற்கான ஒரு தீர்வு இது எப்படி கையாளப்படணும் அப்படின்னு நீங்க ஒரு முன்னாள் அதிகாரியா நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எலெக்ஷன் செலவு பொறுத்தவரையில் பொலிட்டிக்கல் பார்ட்டி செலவு பண்ணும் போதே பொதுவா ஜெனரல் ப்ரோபகண்டாலே அது வேட்பாளர் கணக்குல வரல. அது ஒரு சட்டத்துல லூப் ஹோல் இருக்குது. பொதுவா ஒரு பிரச்சாரம் பண்ணும்போதே பார்ட்டிக்கு அது அப்கோர்ஸ் பை எலெக்ஷனுக்கு அவ்வளோ அப்ளை ஆயிருதுல. பட் ஜெனரல் எலெக்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி நியூஸ் பேப்பர்ஸ்ல பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா அல்லது போஸ்டர்ஸ் பிரிண்ட் பண்ணா புது அப்பீல் பண்ணதுக்கு, அதாவது ஜெனரல் ஆஃப் அ பார்ட்டி, அப்போ அந்த கணக்கு அந்த செலவு வேட்பாளர் கணக்குல வரதுல. அதே மாதிரி ஒரு லீடர்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அவங்களுடைய விசிட்ஸ்க்காக வெஹிக்கிள்ஸ்க்காக ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். அது வேட்பாளர் கணக்குல செலவு சேர்க்கறதுல. பிளஸ் அந்த லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பந்தோபஸ்து அதெல்லாம் வராது, இந்த கணக்குல வராது. ஸோ இன்னும் வந்து எல்லா ஐட்டம்ஸ் ஆஃப்கோர்ஸ் புக் பண்ண முடியாது, அதுவும் இருக்குது. பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை செக் பண்ணலாம். பட் எல்லாமே சப்போசிங் வீடா போய் ஏதாவது கொடுத்தா அதை எப்படி கணக்குல சேர்க்க முடியும்? ஒரு சமயத்துல என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, நியூஸ் பேப்பரோட பணம் கொடுப்பாங்க அல்லது மில்க் வெண்டர்ஸ் பால் கொடுக்கறாங்க வீட்டுல, அவங்க மூலமா பணம் கொடுப்பாங்க, அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. அதெல்லாம் ஓட்டர்ஸும் வேட்பாளர் அதாவது ஓட்டர்ஸும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அது கரப்ட் பிராக்டிஸ்ல ஓட்டர்ஸும் புக் ஆயிடுவாங்க. அந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் வருது. ஆக்சுவலா அந்த கணக்குல கொண்டு வரக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. களையப்பட வேண்டிய குறைபாடுகள் இருக்கவே இருக்கு. ஆக அவையெல்லாம் நிச்சயமாக சீர்திருத்தங்கள் மூலமாக செய்யப்படணும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில திரு ரவீந்திர துரைசுவாமி, திரு குமார் மற்றும் திரு புகழேந்தி மற்றும் திரு நரேஷ் குப்தா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக வரக்கூடிய இந்த ஏற்காடு இடைத்தேர்தலானது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் முடிவுகள் மாற்றத்தை ஏற்படுத்துமா, எந்த கட்சி ஜெயிக்கும், வித்தியாசம் எப்படி இருக்கும், இவையெல்லாம் இன்னும் சில நாட்கள்ல நமக்கு விடை கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த இதுல பங்கேற்ற விருந்தினர்கள், பார்த்த நேர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.